இவன் யார்கிட்ட எப்படி பேசணும், எங்க இறங்கணும், எங்க ஓடணும், எங்க தேடணும், எங்க யாரை வச்சுக்கணும், யாரை வச்சுக்க கூடாது, யார் முன்னாடி எதை பேசணும் பேசக்கூடாது, எல்லாத்தையும் பிளான் பண்ணோம், ரிசர்ச் பண்ணோம். இது எதுவுமே இல்லாதவங்க தான் தோத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஆட்கள் தான் அதிகமா இங்க இருக்காங்க. அதான் காரணம். முதல்ல சோம்பேறித்தனம், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. நான் கேட்பேன், சில ஸ்டூடெண்ட் நிப்பாங்க, சார் என்கொயரியே இல்ல சார், சார் பையன் ஆர்டர் கொடுக்கல சார், சார் ஒரு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன் சார், ஓடி போயிட்டான் சார். சரி சார், அதுக்கு என்ன சார் ஸ்டெப் எடுத்தீங்க? நிறைய கிளைண்ட் தேடிட்டு இருக்கேன் சார், நிறைய இதுல காலத்துல ரிஜிஸ்டர் பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆனா இப்போதைக்கு முடியல சார். அதெல்லாம் பண்ண வேணாம் சார். இவன்ட்ட ஏன் தோத்தீங்கன்னு எழுதுங்க சார். இவன்ட்ட ஏன் தோத்தீங்க, எங்க அந்த ரீசன் சொல்லுங்கன்னு கேட்டேன். தெரியல சார், நல்லா தான் சார் பண்ணிட்டு இருந்தேன், போயிட்டான் சார். எப்படி சார் நல்லா பண்ணிட்டு இருந்தேன், எப்படி சார் போவான்? ஏதாவது தப்பு நடந்துக்காதா சார்? ஏதாவது தப்பு நடந்துருக்குமா சார்? என்ன தப்பு சார், கண்டுபிடிங்க சார். அதெல்லாம் ஒன்னும் தெரியலையே சார்ங்கிறாரு. எப்படி தெரியாம போகும்? நீ தப்பா, உன் மேனுஃபேக்சர் தப்பா, டெலிவரி தப்பா, குவாலிட்டி தப்பா, ரேட்டு தப்பா, நீ அனுப்புன ஷிப்பிங் ஏஜென்ட் தப்பா, டாக்குமெண்ட் தப்பா, இல்ல நீ அனுப்புன சீசன் தப்பா, இல்ல வாங்கின பையரோட ஸ்ட்ரென்த் தப்பா, அவனோட மார்க்கெட்டிங் தப்பா, எது தப்பு? அதை கண்டுபிடிக்கலாம் உன் வேலை. இது எதையுமே நான் கண்டுபிடிக்க மாட்டேன். ஆனா வந்த ஆர்டர் வரல, அப்ப ஏதோ பிரச்சனை, எவனா செய்வன வச்சிட்டேன், இது வேணா பேசுவாங்க, செய்வன வச்சிட்டேன், கண்ணு பற்றுச்சு, நேரம் சரியில்லை, ஜோசியக்காரன் சொல்லிட்டான், இப்படி பேசிட்டு இருக்கேன். இவன் என்ன செய்யறது?